ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற நம்ம KMFamily மெம்பர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஃபேமிலி இப்போது 700க்கும் அதிகமாக ஆயிடுச்சு. இன்னும் சீக்கிரமே நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுவோம். ரீச் பண்ணதுக்கப்புறம் நிறைய கிவ்அவேஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக நிறைய ரெசிபி வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நம்ம சேனலோட ஹோம் பேஜில் போய் பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலான ஒரு சூப்பரான கேக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்னோமேன் வெண்ணிலா கேக். ரொம்ப ஈஸியாக எல்லாருமே வீட்டிலையே சூப்பரான கேக் பண்ணணும்னு தான் நமக்கு ஈஸியாக கிடைக்கிற வீட்டிலையே இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பரான கேக் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். 1 கப் மைதா, 1/2 கப் பவுடர்ட் சுகர், தயிர் ஒரு 100 ml எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம் வெண்ணெய், 100 ml தேங்காய் எண்ணெய், 1 கப் பால், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், வெண்ணிலா எசன்ஸ். இப்போ ஒரு பவுலில் தயிர், பவுடர்ட் சுகர், வெண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு விஸ்கை வச்சு நல்லா பைண்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எவ்வளோ தூரம் நல்லா பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். ஸோ கொஞ்சம் கைவிடாமல் நல்லா பீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஆயில், நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 minutes நல்லா பீட் பண்ணிங்கன்னா சூப்பராக பைண்ட் ஆகி வந்துடும். பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் நல்லா எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கலந்துட்டே இருங்க. இப்போ மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கண்டினியூஸாக பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. மாவு கட்டி விழுகாமல் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மாவு கொஞ்சம் எடுத்து ஊற்றுனா அப்படி ஊற்றுற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மாவு ஊற்றணும். அப்போ தான் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். சூப்பரான கேக் பேட்டர் ரெடி. இப்போது கேக் செய்கிற பவுலில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு ஃபுல்லாக ஆயில் கொஞ்சம் தடவி விடுங்க. நல்லா எல்லா சைடும் ஆயில் வர மாதிரி நல்லா சுற்றி தடவி விடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் பாதி பேட்டரை மட்டும் இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். லைட்டாக வெனிலா எசன்ஸ் மேலே போட்டுக்கோங்க. இந்த கேக் பவுலை லேசாக கீழே வச்சு லைட்டாக தட்டி விடுங்க. அப்போ தான் அந்த பேட்டர்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் சைடெல்லாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக கீழே மணல் போடுங்க. அடியில் ஸ்டாண்டை வச்சு அது மேலே நம்ம கேக் பேட்டர் ஊற்றி வச்சுருக்க பவுலை தூக்கி வச்சிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா வேக விடுங்க. ஒரு விசில் வர வரைக்கும் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிட்டாலும் ஓகே. குக்கர் ஸ்டீம் போனோன்னா இப்போ ஓப்பன் பண்ணி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு டூத் ஸ்டிக் எடுத்து லைட்டாக அந்த கேக்குக்குள்ளே குத்தி பாருங்கள். மாவு எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். டூத் ஸ்டிக் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு கத்தி வச்சு கூட நீங்கள் லைட்டாக குத்தி பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க மாவில் நம்ம கலர்ஃபுல்லான செகண்ட் லேயர் செய்கிறதுக்காக தான் இந்த மாவை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பேலன்ஸ் மாவில் நான் கொஞ்சமாக நேச்சுரல் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே பண்ண மாதிரி கேக் பவுலில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு ஃபுல்லாக ஆயில் நல்லா தடவி விடுங்க. இப்போ கலர் ஆட் பண்ண பேட்டரை அதில் ஊற்றிக்கலாம். பேட்டர் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக லைட்டாக தட்டி விடுங்க. லைட்டாக அந்த பவுல் எடுத்து கீழே வச்சு தட்டினீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த மாதிரி கேக்ஸு நம்ம கிறிஸ்மஸ் மட்டும் இல்லைங்க, பர்த்டேக்கு, வெட்டிங் டேக்கு நம்ம வீட்டிலையே பண்ணி எல்லாரையும் சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ அதே சேம் ப்ரொசீஜர் தான். குக்கரில் மணல் போட்டு ஸ்டாண்ட் வச்சு இந்த கேக்கோட பவுலை தூக்கி அதில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ டூத் ஸ்டிக் ஆர் கத்தி வச்சு வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்க. சூப்பராக குக் ஆகிடுச்சு. குக் பண்ண கேக்குக்கு க்ரீம் வேணும்ல, ரெடி பண்ணிடுவோம். இப்போ ஒரு பவுலில் விப்பிங் க்ரீம் பவுடர் 1 கப் எடுத்துக்கலாம். நார்மல் சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லாமே கிடைக்கிதுங்க. விப்பிங் க்ரீம் பவுடர்னு கேட்டாலே தருவாங்க. இந்த விப்பிங் க்ரீம் பவுடரில் நல்ல சில்லுன்னு 1 கப் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 3 to 4 ஸ்பூன் ஆஃப் பவுடர் சுகர் இதில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். உங்ககிட்ட பிளெண்டர் இல்லைன்னா பரவாயில்ல, விஸ்க் வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணலாம். நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. பண்ணியாச்சா? இப்போ கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம குக் பண்ண ஆரஞ்சு கலர் கேக்கை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் குக் பண்ண கேக் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அது மேலே நல்லா இப்போ நம்ம செஞ்சுருக்க விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து தடவி விடுங்க. தடவுன அந்த க்ரீம் மேலே இப்போ ஆரஞ்சு கலர் கேக் எடுத்து மேலே வச்சுக்கலாம். ஃபுல் க்ரீமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடத்துலையும் வர மாதிரி சைட்ஸ் எல்லாம் நல்லா க்ரீம் வச்சு அப்ளை பண்ணுங்க. அவ்வளோதான், க்ரீம் எல்லாம் சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகி அப்ளை பண்ணியாச்சு. நான் இன்னைக்கு கேக் டெக்கரேஷனுக்காக கலர் பால்ஸ் தான் சைடெல்லாம் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி, சாக்லேட்ஸ், வேஃபர்ஸ், சிரப்ஸ் போட்டு கூட உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ சைட்ஸுக்கெல்லாம் சில்வர் கலர் சுகர் பால்ஸ் போட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக சாக்கோ ட்ராப்ஸ் போட்டு நம்ம KM ஃபேமிலிக்காக இந்த கேக்கை டெடிகேட் பண்ணுறேன். வாங்க சாப்பிடலாம்.
சூப்பரான ஸ்னோமேன் வெனிலா கேக் யம்மியாக ரெடி. ஸ்னோமேன் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோவை பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம கண்ணின் மணிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு we wanna wish you a Merry Christmas and a Happy New Year. கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் அல்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.